கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் வேதம் சொல்லிருக்கு, நீ வேத வசனத்தை பார்க்க வேண்டும். கேட்கிறது ஒரு பக்கம், ஆனால் நீ சரியாக பார்க்கணும். அதுக்குள்ள என்ன இருக்குது, நீ அதை பார்த்து கரெக்டாக நீ புரிந்து கொண்டால் அவரோட வார்த்தையை உன் வாழ்க்கையிலன்னா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஸோ ஆகையாலே எங்களோட வாழ்க்கை இந்த வசனமாக எங்களுக்கு புரியாத இருந்தது. இன்னும் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதுங்க. அடிபட்டு இருக்கிறபடி கல் ஆர்டினரி கல் எப்படி குழந்தைல மாறுது, அடிபட்டு இல்லைன்னா அது போல நாங்களும் அடிபட்டு தான் வேத வசனம் என்னென்று புரிந்து கொண்டோம். அந்த புரிதலை தான் உண்மையோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் சமூகத்திலிருந்து கரிஜனை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஏனடா வேதவசம் முதல் பாடினார், ஜெபித்தார், அவருடைய நாங்கள் என்ன தொலைந்து போயிருந்தோம். என்னத்தை தொலைத்தோம். ஸோ ஐயன் தான் லூக்கு 15:24 வருஷத்துல அந்த 2 சகோதரர்கள், ஒரு சகோதரர் என்ன சொல்றான்னு சொல்லுமா, அப்பா என்ன சொல்ற, he was lost என்கிறார். ஹல்லேலூயா. and he is found. என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் சந்தோஷத்துக்கு தொடங்கினார்கள். சோ ஆகிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு சொன்னா நம்மளை தேடி வந்தார். ரோம புஸ்தகம் என்ன இருக்குல்ல, நான் பாவியா இருக்கும்போது என்னை தேடி வந்தாருன்னு சொல்லுங்க இல்லையா. ஸோ அது போல என்னை தேடி வந்த தேவன் தான். என்னை தேடி வந்த அவரை நான் தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். அகியால தான் தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்ததுனால என்ன தெரிந்து கொண்டு என் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை என்னை மாற்றி அமைத்து. ஏன்னால் நான் ஒரு காலத்தில் என்ன மிருகமா வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லைங்களா. நான் மிருகமா வாழ்ந்தாள். மிருகம் என்னன்னு தெரியாது இல்லைங்களா, கடவுள்னா என்ன தெரியாது. அநேக விதவிதமான கடவுளை என்ன வணங்கி கொண்டிருந்தோம். எங்கள் சிந்தனையை மிருக சிந்தனையாக இருந்தாங்க. எது கண்டாலும் எனக்கு வரும், எது பார்க்கிறோமோ அது வேணும் இல்லையா. அப்படியான ஒரு சிந்தை இருந்தது. அவற்றெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு ஆளுங்க. இப்போது எங்கள் கண்கள் அவர் ஒருவரே என்ன என்று தெய்வம் என்று நான் என்ன பண்ணேன், கொண்டாடி கொண்டிருக்காள். I was once lost, but today he found me. Hallelujah. He found me. ஆகையாலே நான் என்ன சந்தோஷமா இருக்காரு. ஆகையால அதே புஸ்தகத்தை வந்து 15:8 இல்ல 10 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விதவை என்ன பண்றான்னு சொன்னா, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை அதில் ஒரு வெள்ளி காசு காணாமல் போனார். ஒரே ஒரு வெள்ளி காசு காணாமல் போனதுனால விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்க வரைக்கும் பார்த்து மகாலவியா அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணினாரா, தேடி கொண்டிருந்தாங்க. அதே போல கர்த்தரை இயேசு கிறிஸ்து என்னை இப்படியாக தான் கண்டுபிடித்தாரு இல்லையா. ஸோ அவரை தெரிந்து கொண்ட பிறகு அவர் ஒவ்வொரு வசனங்கள், இந்த வசனம் ஒவ்வொரு வசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியா நாங்கள் என்ன பண்ண பின்னாலே ஓடினோம். பிள்ளை என்ன ஆரம்ப காலத்தில் வந்துட்டு எல்லா காரியங்களும் என்னமோ ஆவியையும் பார்த்து கொண்டிருந்தோம், மாம்சத்தை பார்த்து எல்லாம் குழப்பமா இருந்த ஆள். ஆனா கர்த்தர் ஒரு நாள் எங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கொடுத்தார். நீ பார்க்க வேண்டியது வெறும் ஆவியிலே பார்க்கிறாங்க, மாம்சத்தை நல்ல அல்ல என்று எங்களுக்கு ரொம்ப என்ன துல்லியமாக திட்டவட்டமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல என்ன தெரிந்து கொண்டார், எந்த இடத்துல ஆதியாகமம் புத்தகம் 16:7 வந்து ஆகர் எங்க தெரிந்து கொண்டாரா, எங்க கண்டாராம வனாந்திரத்தில் வனாந்திரத்தை கண்டு கொண்டார். அதே போல உபபுஸ்தகம் 32:10 படிச்சு பார்த்தீங்க சொன்னால் யாக்கோபை எங்க கண்டாருன்னு பார்த்தீங்க சொன்னால், இது ஆக்சுவல் மெசேஜ் இல்லை, ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். தெரியுமா 32:10 பார்த்தீங்கன்னா பாழான நிலத்திலும்
ஊழையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியில் அவர் அவனை கண்டுபிடித்தார். அடுத்து அது கீழே அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா போது வேண்டாம். அதை கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கொண்டு அவனை எப்படியாவது மாற்றுகிறார், அவனை எப்படி பலப்படுத்துகிறார் அவனை இல்லையா. ஆகிய நான் ஒரு காலுக்கு தொலைந்திருந்தேன், அவன் தொலைந்து போயிருந்தேன். நான் உலகத்துக்கு ஒத்த விஷயம் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் இல்லைங்களா. கர்த்தருக்காக நாங்கள் என்ன பண்றோம், ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையில நான் எங்களோட வாழ்க்கை என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரம்ப காலத்துல வந்துட்டு எங்களோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னா சொல்ல முடியாத மகான். மாம்சத்திலே பணம் இருந்தது, வசதி இருந்தது, அதிகாரம் இருந்தது, படிப்பு இருந்தது இல்லையா, எல்லாம் இருந்தது. எங்களுக்கு ஃபேக்ட்ரியில வந்து டெய்லி என்ன கொண்டையில வெளிப்பு வச்ச லைட் வச்சு கார் வரும், பிக்கப் அண்ட் ட்ராப், அப்படியெல்லாம் நாங்கள் இருந்த ஜனங்க அளவு. ஆனால் இந்த நாள் அந்த கொண்டையிலாம் வெளுக்கு போயிடுச்சு, எல்லாம் போயிட்டு இந்த விளக்கு பிடிச்சிக்கிட்டோம். எங்கள் வாழ்க்கையில் விளக்க மாறிவிட்டது பிரியமானவர்களே. ஏன் தேவன் வந்துட்டு ஒவ்வொரு ஜனங்களும் 1-10 என்ன பார்க்கணும்னு சொன்னா, ஒவ்வொரு மனுஷன் கர்த்தர்ட்ட வரணும்னு சொன்னா என்ன இருக்கணும், அவன்கிட்ட டெஸ்ட் பண்ணி இருக்கணும். அந்த வசனம் பற்றி படிச்சு பாருங்க, சொல்லுங்க. 1 John 5:10. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். அவன் சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அவர்கிட்ட இருக்க சாட்சி. இப்ப நாம தேவனோட பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லைங்களா, தேவனோட பிள்ளைகளா இருக்கோம். ஆகையில தேவனோட சாட்சி இந்த உலகத்துக்கு வந்தார், மரித்தார், மீண்டும் உயிர்த்து எழுந்தார் ஒரு காரியத்தை எல்லா ஜனங்களும் நம்ம வாழ்க்கையில பார்க்கணும் இல்லையா. அதுதான் சாட்சி. ஆகையில இந்த காரியங்கள் இந்த இடத்துல வந்துட்டு நான் தொலைந்து போயிருந்தேன். தொலைந்ததுனால என்ன ஆச்சுன்னு சொன்னா என்னோட வாழ்க்கை இருளாக மாறிவிட்டது. என் வாழ்க்கை இருளாக மாறி எல்லாம் இருந்தது. பாருமா, இந்த இடத்துல அந்த யாக்கோபை பார்க்கிறோம் இல்லைங்களா. யாக்கோபை பார்க்கிறோம். அவனுக்கு என்ன கம்மி இருந்ததுமா, அப்பா அம்மா இருந்தாங்கோ, வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் இருந்தது. அல்லேலூயா. ஆனா கடைசியில எங்க போய் நின்றாவன் உடாந்திரத்தை சாமி. அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்தார். அவனை வந்துட்டு மிருகமா இருந்த மனுஷனை மாற்றினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எதுக்கு என்று பார்த்தால் மிருகமாக நடந்து, ஏன்னா மனுஷன் போல 2 கால் 2 கை வச்சு நடந்துட்டு இருப்போம். அது எல்லா காரியங்களையும் என்ன செய்து கொண்டிருப்போம் மனுஷனை போல. ஆனா உள்ளத்துக்குள்ள வந்து என்ன இருக்கும், மிருகமா இருக்கு. ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருந்தான்னா 1 யோவான் 1:12 பிரகாரம் என்ன பண்றான், அந்த வார்த்தையை நீ பார்க்க வேண்டும். அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது நீ ஆராய்ந்து அறிய வேண்டும், அதுக்குள்ள போக வேண்டும். இந்த இடத்துல வந்து ஒண்ணு சொல்ற கேளுங்க, வாரந்தோட பிரசங்கம் கேட்டு போவது பெருசு கிடையாது பிரியமா. ஆனால் இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு, இந்த ஆழமான ரகசியம் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும், கொஞ்சம் ஞானம் வேண்டாம் இல்லைங்களா. பிரசங்கம் கேட்டு ஏன்னா சினிமா பாடல் சினிமா இதெல்லாம் பார்க்குற மாதிரி பார்த்து போயிடலாம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உனக்குள்ள ஒரு ஆர்வம் வரணும். பெரியமா, உனக்குள்ள ஒரு ஆர்வம் வரணும். நீ உனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தால் இந்த காரியம் என்ன என்று கூர்ந்து பார்ப்பாய். அதுதான் இந்த நேரங்களில் வந்துட்டு அநேக சபைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதவசனம் தியானிக்கும் போது, பிரசங்கிங்க போது ஜனங்களோட என்ன லாஸ்ட் இன் தேர் ஓன் வேர்ட். என்ன பாடுத்து ஹல்லேலூயா. ஸோ அவங்க மனசெல்லாம் எங்க அங்க இருக்கு, உடம்பு மாத்திரம் இங்க இருக்காங்க. ஆனா மனசெல்லாம் எங்க இருக்கு, வெளியே இருக்கு பிரியமாக. ஆகியல் தான் கர்த்தருக்கு ஆதியாகமம் 1:1 என்ன சொல்றாருன்னா, தேவன்
வானத்தையும் பூமியும் படைத்த வானத்தையும் பூமியும் வானங்களையும் படைத்தார் வேதம் சொல்லிருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கிற நிலைமையில வந்துட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்க, ஆதியாகமம் 1:31 படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சிருஷ்டித்ததெல்லாம் நல்லதே என்று வேதத்தில் பார்க்கிறார். அப்போது தேவன் நாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடைகளும் ஆகிய 6ஆம் நாள் ஆயிற்று. ஹல்லேலூயா. சோ ஆகையில இந்த இடத்துல வந்து கர்த்தர் செய்த என்னென்ன இது பண்ணினார், சிருஷ்டித்தார், எல்லாம் என்ன இருக்கு, நன்மையாகவே இருக்கு, நல்லதாகவே இருக்கு. அந்த 6 நாட்கள் சிருஷ்டித்தாரோ அதுல எல்லாம் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் முடிச்சிட்ட பிறகு பார்த்தார் நல்லதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்க. ஆகிய எக்லேசியர் 3:14 என்ன சொல்றாங்கன்னா, மனுஷனை சிருஷ்டித்து நான் இது வந்து ஒன்று பத்தி பேசல. எப்படி ஆகலையே, மனுஷனை சிருஷ்டித்து இந்த உலகத்தையே ஆகலையே இப்ப வானங்களை படுத்து ஏன்னா அவனுக்குள்ளே வைத்து விட்டார். 3:11 படிச்சு பாருங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆமென். உலகத்தையே அவர் உள்ள வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு தேவன் எது செய்தால் பர்ஃபெக்டா இருக்கு இல்லையாப்பா? என்ன சொல்றாங்க, தேவன் என்ன செய்யணும் அது பர்ஃபெக்டா, அதுல எந்த ஒரு குறை இருக்காது இல்லைங்களா? ஆனா ஆதியாகமம் 1:2 ஏன் இருள் வந்துடுச்சு? ஏன் இருள் வந்து பக்கத்துல நம்ம நெய்பர் இருக்கிறாருமா, அவர் உயிரோடு இருக்குள்ள இந்த இதை கேட்டாரு. அப்புறம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதுதான் காரியம் சொல்லிட்டு. அங்கே இன்னும் கொஞ்சம் கீழே பார்க்கலாம் இல்லைங்களா? ஏன்னா தேவன் வந்துட்டு கர்த்தரை இயேசு கிறிஸ்து ஐயா கூட அன்னைக்கு பிரசங்கம் பண்ணார், ஆர்மர் ஆஃப் காட்னு சொல்லி. இல்ல ஆர்மர் ஆஃப் காட் வந்துட்டு எபேசியன்ஸ் 6:12 நம்மளோட யுத்தம் யார் மேல இருக்குது? மாம்சத்தின் ரத்தம் மேல அல்ல, மாறாக வானமண்டலுக்கு பொல்லாத ஆவிகள் கண்ணுக்கு தெரியாத பொல்லாவிகளோடு நம்ம யுத்தம் செய்வது இல்ல. ஆகியில் தான் இந்த இடத்துல வந்து ஜெரமியா 1:12 வந்துட்டு நீ வந்துட்டு வாய் தர வெறும் வசனம் கொட்டலாம், குடல தண்ணி வர மாதிரி வசனங்களை கொட்டலாம் இல்லைங்களா? ஆதியாகமம் வெளிப்படுதல் புஸ்தகம் நீ கொட்டலாம், அவளுடைய கொட்டலாம். ஆனா அதுக்குள்ளே இருக்க சாராம்சம், அதுக்குள்ளே இருக்க காரியங்களை என்ன உனக்கு புரிய விட்டல பிரயோஜனம் இல்லைங்களா? ஆகியதான் யாக்கோபு என்ன சொல்றான்னா, நான் யோர்தானை கடந்து போனேன் ஆகியால் நான் என் கையில என்ன கோலம் தடி வைத்து கொண்டு போனேன், திரும்பி வரும்போது 2 தனியா வந்தேன்னு சொல்லுகிறேன் இல்லைங்களா? ஆகியால் இந்த இடத்துல வந்துட்டு கோல் என்ன காண்பிக்குதுன்னு சொன்னா, சங்கீதக்காரன் 23 சொல்றாரு, கோலும் தனியும் என்ன தேய்ச்சவன். கோல் எதுன்னு சொன்னா தேவனோட வார்த்தையா இருக்கு. அவரே எனக்கு வாழ்க்கை பாதத்துக்கு என்ன வெளிச்சமா இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த என்னது தடியானது என்ன, நீ வார்த்தை தவறி வார்த்தை விட்டு விலகி போனால் தடிக்கப்படும். இப்ப ஆடு கூட மேய்ச்சி கொண்டிருக்கும் போது அந்த ஆடு மேய்ப்பனுக்கு பேச்சு கேட்க என்ன பண்ணுது, நம்ம பின்னாலே போட்டு வாங்க. அது போலதான் நம்ம மேய்ப்பன் அங்க இருக்கிற நாம அவரோட ஆளுகளா இருக்கிற பிரியமான். ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு ஆதியாகமம் 1:1 அதிகாரத்தை 1:2 என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க நம்ம கையில தேவனோட வார்த்தை இருக்குது. ஸோ மோசங்களை பார்த்து சொன்னார், கையில வந்துட்டு என்ன வச்சுட்டு இருக்காய், கோல் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லார் இல்ல. அந்த கோல் நீ என்ன பண்ண, கையில கோல் இருக்கும், அதுக்கு என்ன அதிகாரம் கிடையாது, பவர் கிடையாது. அது கீழே போட்ட பிறகு அது சர்ப்பமா இருக்கலாம் இல்லைங்களா? அதே போலதான் நாம வந்துட்டு நம்ம கையில இருக்க கோல் என்ன, தேவனோட வார்த்தை. அந்த வார்த்தை நீ பயன்படுத்தினால் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்ய, நீ அதை பயன்படுத்தினால்தான் அப்படி அது கிரியை செய்யும். அது வரைக்கும் நீ அது என்ன அது ஸ்டீல் பாக் இதுல என்ன எதிர வச்சு லாக்கர்ல வச்சு இது பண்றாங்க, அப்படித்தான் இருக்குது. அது எடுத்து நீ பயன்படுத்தலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் வச்சிருந்த ஃப்ரிட்ஜில் பார்க்க போது நல்லதான் இருக்கும் இல்லைங்களா? அது எடுத்து சாப்பிட்டா அது உண்மையான இது நமக்கு தெரியும். ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு நாம வந்துட்டு யுத்தம் செய்ய வேண்டும். எதுக்கு எதிர்த்து நிற்கணும்னா
வல்லமை. ஹalleluya. ஸோ இந்த மாம்சத்தோட ரத்தத்தை எல்லாம் யுத்தம் அல்ல, நமக்கு வானத்திற்கும் மண்டல. ஸோ ஆகையில அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னா மத்த 4வது அதிகாரத்துல கூட மத்த 4ல யாரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து he was taken up ன்னு சொல்லுது. he was taken up in spirit. அங்க போனா என்ன பிசாசோட யுத்தம் நடக்குது இல்லைங்களா? அதே போல நீ அந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கணும்னு சொன்னா யுத்தம் செய்ய வேண்டுமா, you must be lifted in spirit heart, not in flesh. அதில் இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னோட என்ன பேர் அதில் ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு எபேசியன்ஸ் 1:4 என்ன சொல்றேன், நம்மளை வந்துட்டு இந்த உலகத்தை தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம தெரிந்து கொண்டாருந்தா. ஆனா அப்படின்னா நம்ம எப்படி இருந்திருக்கோம், நம்ம எப்படி இருந்திருக்கோம், மாம்சமா இல்ல. ஆவியாதான் இல்ல. ஏன்னா எக்லெசியஸ் 12 என்ன சொல்றதுன்னா அந்த ஆவியான தன் தேவனிடத்தில் போய் சேரும் என்று சொல்றது இல்லைங்களா? ஆகையில அந்த ஆவி எங்கிருந்து வந்ததோ அந்த ஆவி திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டாரு. ஆனால் இந்த தேகமானது தாய் தந்தர் மூலமா ஒரு தேகம் கிடைக்கிது, அதுக்குள்ளதான் அந்த ஆவி வந்து சேருதுன்னா அது தேவனோட பரிசு ஆவி. ஆகையதான் சங்கீதக்காரர் 8:4 என்ன சொல்றாருன்னா he is mindful of man-ங்கிறார். ஏன் மைண்ட்ஃபுல் ஆன்றாரு? ஏன்னு சொன்னா அவரோட வஸ்து நம்மகிட்ட இருக்காரு. அவரோட வஸ்து எங்கிட்ட ஒண்ணு இருக்குது. இப்ப நம்ம கூட ஏதோ ஒன்று உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டேன்னா, ஏதோ ஒரு பொருள் உங்க கையில கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ண அதுக்கு முன்னாலே இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி உனக்கு கேர பண்ண மாட்டேன் நான் இல்லைங்களா? ஆனா எப்போ அந்த பொருள் நம்ம கிட்ட வந்து சேர்ந்து கொடுத்துட்றாரோ அப்போ என்ன பண்ணுங்க, பின்னாலே இருக்கேன், சரியா வச்சிருக்கேன், சேஃப்டியா வச்சிருக்கேன், உடைச்சுதா வீட்டுல எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பின்னால என்ன பண்ண விசாரிச்சு கொண்டே இருக்கான். அப்படிப்பட்ட தேவனை தான் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம தேவன் என்ன பண்றாரு, நம்மள விசாரிக்க தேவனா இருக்கிறார். ஆகியலே இந்த இடத்துல ஒரு குழப்பத்தை நமக்கு என்ன சீர்படுத்த வேண்டும் வாஞ்சிக்கிறேன். என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமிகளை படைத்தார் என்று வேதத்தில் பார்க்கணும் இல்லைங்களா? சோ அது படைப்பு. அடுத்து என்ன பண்றதுன்னு சொன்னா அது எப்படி சீர்கட்டு போச்சுன்னு சொல்லி பார்க்கணும். ஆகையில இதுக்கு வந்துட்டு எங்க ஆன்சர் இருக்குன்னு சொல்லி எசேக்கியேல் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல 12வது வசனத்தை கட்டி படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை பற்றி புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால். ஆமென். முதல்ல என்ன சொல்றது, மனுபுத்திரனே, ஹalleluya, மனுஷகுமாரனே நட்சஸ்பான். ஆகிய நாம என்ன வைக்கிறோம், மனுஷகுமார இது பூமியில இருக்கிற மனுஷகுமார புத்திரனா இருக்கிறோம் இல்லைங்களா? சோ ஆகியலே அடுத்தபடிமா கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். முதலாவது பாருங்க நம்மள எப்படி சிருஷ்டித்து இருக்காருன்னா, இப்ப இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறகுது, உலகத்துல ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை எப்படி இருக்கா, அதுக்கு உலகம் தெரியுமா? யார் பார்த்தாலும் சிரிப்பா இல்லைங்களா? யார் கூப்பிட்டாலும் வந்துடும் இல்லைங்களா? சோ ஆகிய அது வந்து கசப்பு வெறுப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கர்த்தரை இயேசு கிறிஸ்து முதலாவது நம்ம அப்படிதான் படிச்சிருக்கிறார். அகில பரமா என்ன சொல்றாருன்னா தேவத்து அகில மத்தையில சொல்றாரு, இந்த பிள்ளைகளை குழந்தைகளை வந்துட்டு என்னிடத்தில் வருவதை தடை செய்யாது இருக்கிறார். அகில அந்த இடத்துல வந்து இந்த சிறு குழந்தைகள் நம்மளுக்கு தான் செல்லுகிறார் இல்லைங்களா? அந்த அப்படி கொஞ்சம் கீழ்படிமா ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் புஷ்பராகமும் சரி முதலான சகலவித ரத்தினங்களாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஆகிய ஆதியிலே நம்ம சிருஷ்டித்தது இப்படி சிருஷ்டித்தது. ஹalleluya. ஏனென்றால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டது, நாம் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற ஹalleluya, இந்த உலகத்தை விட்டு போனாலும் நாம
இந்த உலகத்துல இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன பண்றாருன்னா நம்மளை எப்படி அட்ரஸ் பண்ணா இவரை தேவ தூதர் என்ற அகில் தான் பவுல் எழுதுறார் ஸ்மால் காட்ஸ்ங்கிறார் இல்லைங்களா. ஸோ ஆகிய இந்த இடத்துல என்ன பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் எப்படி நம்மளை சிருஷ்டித்தார், அவ்வளோ அழகா சிருஷ்டித்திருக்கிறார். நம்மளே என்னடா அந்த விலை முதல்ல கற்கள்னா நம்ம என்ன அலங்கரித்து இருக்கிறாங்க, அப்படிதான் நம்மளை சிருஷ்டித்தார். ஆனா இது எப்படி கட்டு போச்சுமா, எப்படி கட்டு போச்சுமா? அதிலே புஸ்தகத்துல 15 வசனத்தை படிச்சு பாரு, 14 வசனம் ஒரு வாட்டி படிச்சிருமா. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். ஆமென். அக்னிமயமான கற்களின் நடுவே நீ உலாவினாய். ஆமென். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆமென். அப்படித்தான் கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஆதியில் எப்படிதான் சிருஷ்டித்திருக்கிறாருமா, நம்மளுக்கு எந்த குறையில்லாதபடிக்கு சிருஷ்டித்தார் இல்லைங்களா. நம்மள என்ன அலங்காரம் செய்து நம்மளை சிருஷ்டித்து அப்படிதான் நம்ம ஆதியாகமம் 1:1 சிருஷ்டித்திருக்கிறார்கள். அந்த அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனா 15வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்க சொன்னால் உன்னை சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். இப்பதான் மனுஷனோட வழி மாறும்போது ஆதியாகமம் 1:1 என்ன பார்க்கணும் சொன்னா நம்மள எப்படியாவது சுத்தம் இவ்வளவு அழகா சிருஷ்டித்து இருக்கிறாரு. ஆனா இந்த அடுத்து 16 வசனத்துல நம்ம வழியில் மாறுகிறார். நீ பாவம் செய்தாய் ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போட்டேன். ஆமென். இந்த இடத்துல எத்தனை பேர் தெரியுமோ தெரியாதோ, அந்நிய கடவுளுக்கு அந்த விக்கிரம் வச்சிருக்காங்களே, அது என்ன கலர்? கருப்பு. ஏன் கருப்பு? ஏன் விளையாட்டு? அது அங்கன தள்ளினார், எதுக்கு மத்தியில தள்ளினார்? அக்னி கற்களின் மத்தியில தள்ளினதுனால என்ன ஆச்சுன்னா அது கீழே வரும்போது என்ன ஆச்சுன்னா அல்லேலூயா. அகில் தான் ஐயா என்ன எனக்கு 2 வாரமா எனக்கு என்ன பண்ணியிருந்தாரு, போதனை செய்தார். அவருக்கு வனாந்திரத்துல நடந்த தேவர் உனக்குள்ள இருக்கிற வனாந்திர கோயில நடத்துகிற தேவன் உனக்குள்ள இருக்கிற அப்படி மகாவி. அகில் இந்த இடத்துல வந்துட்டு என்ன பார்க்க வேண்டும் பார்த்தால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மளை சிருஷ்டித்தார், அழகாக சிருஷ்டித்தார், எந்த ஒரு குறையாதபடி சிருஷ்டித்தார். அதே போல நம்ம எங்களையும் சிருஷ்டிக்கும் போது எங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா, எல்லாம் நல்ல படிப்பு கொடுத்தாங்க, நல்ல வசதி எல்லாத்தையும் செய்து கொடுத்தாங்க, நல்ல வேலை கிடைச்சதுமா, எனக்கு நல்ல வேலை கிடைச்சதுமா. ஆனா ஏன் என்ன புத்தி கெட்டு 1996 விட்டு வெளியே வரணும்? 35,000 அப்போ 96ல சொல்றேன் 35,000 rupees salary வாங்குற மனுஷன் திருப்பி எப்படி ஆரம்பிச்சேன் தெரியுங்களா? 7,000 ஸ்டார்ட் பண்ணேன். 7,000 சொல்றேன். அது போல அது ஏன் இந்த இடத்துல ஏன் அப்படி சொன்னா கர்த்தர் வந்துட்டு மேலா பறந்து கொண்டிருக்கிறீர்களே, அவருக்கு என்ன விருப்பம் இல்லாமல் கீழே தள்ளணும் பெருமை இல்லைங்களா. அதில் இந்த இடத்துல வந்துட்டு ஜேம்ஸ் 4:6 என்ன சொல்றாரு, அவர் எதிர்த்து நிற்கிறாரா? பெருமைக்கே ஆரம்பி அகங்காரிகள். அகங்காரி யார்? அகங்காரி யாருமா? பெருமை பிடிச்சவன். நீ சொல்றது என்னப்பா? என்னோட வழி என்கிட்ட இருக்கிறது இல்லைங்களா, நீ என்னன்னா சொல்லுங்க, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேன். ரெவல்யூஷன்ல சொல்றல 3வது அதிகாரத்துல தான் சொல்றேன், என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் ஏன் எனக்கு கடவுள்கிட்ட வரணும் இல்லையா. அதே போல இந்த இடத்துல மனுஷன்கிட்ட வந்துட்டு நீ அப்படி கர்த்தர் வசனத்தை எதிர்த்து நின்றால் முதல்ல யார வேற அப்பா அம்மா யாரும் முன்ன அடிக்க மாட்டாங்க, தேவனை அடிக்குவார். அவர்கள் மத்தேயு 23:12 பாருங்க.
மத்தேயு 23:12 தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகையால இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கேருபை வந்துட்டு என்ன கீழே தள்ளும் போது அவன் என்ன விழுந்து பாருங்க என்ன ஆச்சு, அவன் சேட்டனா மாறிவிட்டான் இல்லைங்களா? சேட்டனா மாறிவிட்டான். எப்படி அவன் மாறிட்டான்? ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு இதுல தமிழ்ல இந்த வடிவேல செந்தில் ஒரு ஜோக் பண்றான். ஒரு கிணத்துக்கிட்ட நின்று கணக்கு பண்ணிட்டு இருக்கான். 1 2 3 4 13 வரைக்கும். இன்னொரு வந்து பார்க்குறேன். பார்த்த உடனே அவனே அவங்க உள்ள தள்ளிட்டு என்ன பண்றான், 14 அதுபோல இந்த இடத்துல பாவம் பண்றதுல கர்த்தரை இயேசு கீழே தள்ளுறாரு பிரியா. கீழே தள்ளி அங்கேயே சும்மா இல்லை ஹalleluya. அங்க இறங்கி வந்தார். நான் கீழே தள்ளின மனுஷன் என்ன செய்து கொண்டிருக்கான், அவனை எப்படி ரட்சிப்பேன் இல்லைங்களா என்று சொல்லி அவர் அந்த இடத்துல இருந்து கீழே வந்தார். ஆகிய கலேசியன்ஸ் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷன் ஏன் விடுறான்னு சொன்னா இதுதான் பிரேமான ஆவி. படிக்காத வசனம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவைகள் யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதம். அல்லேலூயா. சோ இது ஏதாவது நமக்கு இல்லாம இருந்ததா? ஏதாவது ஒண்ணு. அல்லேலூயா. சோ வேதவசனம் சொல்லி ஏதாவது ஒண்ணு இந்த நம்மகிட்ட இருந்தால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகிய இந்த இடத்துல வந்து ஆதியாம் 1:1 வந்துட்டு இதுல என்ன சொல்றேன், எசேக்கியேல்ல கூட சொல்றாருல்ல, அவன் பெருமை நிமித்தமாக கீழே தள்ளப்பட்டான்னு சொல்றீங்களா. அதே போல இந்த இடத்துல மனுஷனாக நாம் இந்த உலகத்துக்கு வந்த போது எப்படி இருந்தது தெரியுமா? தேவ தூதர்களை போல இருந்தது பிரியமானவர்களே. நமக்கு எந்த குறையில்லாத இருந்தோம். நாம் எல்லா ஜனங்களும் வந்த போது குழந்தை பார்த்தோம் எவ்வளவு அழகா எல்லாரும் தூக்கி கொஞ்சி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இல்லை பண்ணாங்க இல்லையா. அது ஆனால் எப்படி நம்ம வளர்ந்த போது நம்ம கிட்ட குறைகள் காண ஆரம்பிக்கிறதோ அந்த வேலையில என்ன ஆகுதுன்னு சொன்னா ஜனங்க ஒண்ணு விட்டு வெளியே போறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல ரோமர் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவம் நாம் செய்த பாவத்து நிமித்தமாக அவரோட மகிமையை நம்ம இழந்து விட்டோம் சொல்லு. ஆகிய தேவனோட மகிமையை நம்ம எழுந்து எதுக்கு என்று பார்த்தேன்னு சொன்னால் நம்ம கிட்ட இது வந்துட்டு கலேசியன்ஸ் 5வது அதிகாரத்துல 19 21 வரைக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் போதப்படியா, ஒரு சிம்டம் இருந்தாலும் போதப்படியா நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டேன். இந்த இடத்துல வந்து உங்களோட மத்தியில ஒரு கேள்வி. ஆதியாகம புஸ்தகத்துல வந்துட்டு 12 கோத்திரத்தை காமிச்சிருக்கிறார் இல்லைங்களா? 12 கோத்திரத்தை காமிச்சிருக்கிறார். எழுதப்பட்டது யாரு? யாக்கோபு இல்லைங்களா? ஸோ அவங்க ஞானஸ்தானம் எடுக்கல ஒன்றும் இல்லை இல்லைங்களா? ஆனா வெளிப்படுத்தல் புஸ்தகங்கள் எப்படி வந்து இருந்தாங்களோ இல்லைங்களா? ஒரு கேள்வி இருக்குதுங்க, அது பத்தி அதுக்குள்ள போகிறது வேண்டாம். சோ ஆதியாகம புஸ்தகம் 49 அதிகாரத்திலே அந்த 12 கோத்திரத்தோட கேரக்டர்ஸ் எழுதியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த கேரக்டர் என்ன ஆகுதுன்னா வெளிப்பாடுதல் புஸ்தகத்துல என்ன ஆகுதுன்னா மாறுது. அதே போல நம்ம கிட்ட இருக்க கேரக்டர் நம்மகிட்ட மாறணும். ஆகலை ஏன் அந்த இடத்துல ரெட்டிப்பா எழுதி போயிட்டு இருக்கிறது? 12 கோத்திரம் தானே, ஒவ்வொன்றும் ஏன் 2 இது ஆயிருக்கிறது மாத்திரையில் ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபாகம் எழுதியிருக்கிறாரு, நீ பாவத்தை விட்டு விலகினால் உன்ன பாவம் என்ன ஆசீர்வாதமா ரெட்டிப்பாக மாறும்னு சொல்லியிருக்கான். ஸோ அதில் எங்கெல்லாம் பாவத்தை விட்டு வெளியே வந்ததுனால அவங்களோட ஆசீர்வாதம் ரெட்டிப்பா மாறிடுச்சு. யோபை பார்த்து என்ன சொல்றாருன்னு சொன்னா
யோபு பார்த்து கடைசி 42 அதிகாரத்துல நீ அவர்களுக்கு ஜெபம் பண்ணி எல்லாம் கடைசியில பார்த்தீங்கன்னா எழுந்ததுல எல்லாம் என்ன ஆச்சுன்னா வெட்டுபாடு ஆயிடுச்சு. சோ இந்த காலகட்டத்துல மனுஷன் ஏன் விழுந்து போகிறான்? இதுதான் பெருமை. அதுலயே பெருமையிலே போராட்டம். அவனாக நம்மள சிறுமையாக்கி சொல்லுதில்ல, நினைக்கிறதே இல்லை. சிறுமைன்னு என்ன தெரியாது அவனுக்கு இல்லையா? ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் சிறுமை என்னன்னு தெரியும். நீ அடி வாங்கினால்தான் தெரியும், அடி வாங்கினால்தான் தெரியும். ஆக இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோட என்ன பேசி கொண்டிருக்க ஆதியில நான் உன்னை படைச்ச பிறகு நீ பர்ஃபெக்டா இருந்தாய் நீ அவள் இல்லையா? ஆனால் இம்பர்ஃபெக்ட் எப்போ ஆனான்னு சொன்னா உங்ககிட்ட உலகத்து பிரகாரமான ஏவாள் ஏமா விழுந்தா? ஏவாள்னால தானே வந்தது. ஏவாள்னால ஆதம் இந்த உலகத்தையே சீர்கட்டு விழுத்ததெல்லாம். ஆகையிலே அந்த ஏவாள் கூட வந்துட்டு 5 புலன்கள் அந்த கனியை பார்த்தால் ருசித்தால். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் மாம்சத்துக்கு வேண்டிய காரியம். ஸோ ஆகிய அவ பாவம் அந்த இடத்துல வந்து விழுந்தது என்று வேதத்துக்கு பார்க்கணும். அதே போல தான் இந்த இடத்துல வந்துட்டு யோபு 14:1 படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷோட ஆயுசு காலம் குறுகி விட்டது சஞ்சலமும் படிக்க ஸ்திரீ இடத்தை பிறந்த 14 ஸ்திரீயிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். அப்ப நம்மள ஒரு ஸ்ரீ நம்மளதான் வந்தது இல்லைங்களா? ஸ்ரீயால வந்ததாமோ. அப்ப நானே 70 வயசு தாண்டி இருக்கேனே, ஏன் மறிக்கல? அகில இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ரீ யாருக்கு வருகிறது சார்? ஞானத்திற்கு தான். இந்த இடத்துல வந்துட்டு ஆதம் அண்ட் ஏவாள் வந்துட்டு பாவத்தில் விழுந்ததுன்னா உலக ஞானம் பிரகாரம் அதை பார்த்தால் அதை ருசிக்கணும்னு சொல்லிட்டு வாஞ்சை வந்தது. எல்லா அவயங்களுக்கும் அது பிரயோஜனம் இருப்பதை நினைத்தால் அது உலக ஞானம். அந்த உலக ஞானத்துக்கு பின்னால் ஓடினால் நாங்க கூட உலக ஞானத்துக்கு பின்னால் ஓடினோம் இல்லைங்களா? உலக ஞானத்துக்கு ஓடினோம். ஆனா கர்த்தர் அந்த நாளை வைத்தார். எல்லாவற்றையும் பிடிங்க கொண்டாட வனாந்தரத்தை நாங்கள் போய்விட்டோம் பிடிங்க இல்லையா? அந்த இடத்தை தான் கர்த்தர் எங்களை சந்தித்தார் இல்லையா? ஸோ ஆகிய தான் தேவன் வந்துட்டு நல்லது கெட்டது நல்லது பண்ற தேவனா இருக்கிறார் இல்லையா? ஏன் கெட்டது பண்றார்? அவர் தெரிந்து கொண்டு வருகிறார். அவர்கிட்ட வருவதற்கு அப்படி ஏனென்றால் நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில தான். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான் இல்லையா? அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண இழந்து போக கூடாது ஆள். ஸோ கடந்த நாட்கள்ல வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தாங்க. அந்த வீடியோல என்னன்னு சொன்னா வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் மேன் 100 மீட்டர்ஸ் ஓடுறதுல ஒரு மனுஷனை பார்த்தன உசைன் போல்ட்னு சொல்லி. ஸோ அவன் என்ன பண்றான்னு சொன்னா அந்த ஒலிம்பிக்ஸ்ல அது ஸ்டார்ட் பாயிண்ட்ல நிற்கிறான். எல்லாரும் நின்று இருக்காங்க. அந்த கன் ஷாட் அடிக்கிறதுக்கு முன்னால இவன் ஏஞ்சி ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அவன் அந்த வீடியோவில் பார்க்கணும். அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த ட்ராக் ஓட்டு வெளியே வந்துட்டு மேலே போடுற ஜெர்சி எடுத்து முகத்தை அப்படியே ஓடி அவன் நாட்டுது அது என்ன ஃப்ளாக் அந்த இதில் இருக்குது அது போட்டு மூடிக்கிறான். அவருடைய வெட்கத்தினால மூடி விடுகிறான். ஆனால் அடுத்த வருஷமே அவன் குவாலிஃபை திருப்பி அந்த இடத்துல வருகிறான். அப்போ அந்த இடத்துல வந்து நிற்கும் போது அவன் மனசுல என்ன ஓடி இருக்குமா? என்ன வந்திருக்கா? இல்லையா? கரெக்ட் தான். பண்ண மிஸ்டேக் திருப்பி பண்றதுக்கு பண்ணக்கூடாது மனசுல இருக்கும். ஆனால் அவனோட கண்கள் எங்க இருந்ததுன்னு சொன்னா 9.36 செகண்ட்ஸ் அதுக்குள்ள நான் முடிக்கணும். அவன் திருப்பி செகண்ட் டைம் வந்து அந்த இடத்துல நிற்கும் போது என்ன பண்றான்னு சொன்னா அவன் கண்கள் எல்லாம் நேரத்து மேல பாருங்க. அது அவன் சாதிச்சான். திருப்பி அவனால அதையே இது பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியும்.
இது வரைக்கும் வேர்ல்டுல யாரும் உடனே பீட் பண்ண முடியாது ஹால். அப்படியாக இருக்கிறது ஹால், அப்படியாக இருக்கிறது. ஆகியால் தான் மனுஷனுக்கு வந்துட்டு தற்பெருமைன்றது ஒன்று இருந்தனால கர்த்தரை நெருங்க முடியாது ஹால். யாரு ஞானசான சொல்றாரு, நான் சிறுக வேண்டும் நீ பெருக வேண்டும். அது நம்ம சிறுக வேண்டும் அப்படியா? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனோட வசனம் வந்து உங்களுக்குள்ள வந்து வெளிச்சமா இருக்கும். அந்த வசனமானது உங்களோட பேசும். நீ போக வேண்டிய வழிகளை என்ன கர்த்தரை என்ன பண்ணுவார் சொன்னாங்க, காண்பித்து இதுதான் வழி, இதுதான் வழி என்று கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பா அப்படின்னா ஐயாத்த இந்த இடத்துல வந்து கடந்த நாட்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா தெரியல, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்து அந்த சிப் மைக்ரோ சிப் சொல்லிட்டு அதை இம்ப்ளான்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா அது ஆன்டி கிறிஸ்டின்னு சொல்லிட்டு அது எல்லாம் முத்திரிச்சிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ அதுலேருந்து விளைவு என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆராய்ந்து அறிந்திருக்காங்க சரிங்களா இல்லைங்களா. ஸோ ஆகையில் இந்த இடத்துல வந்துட்டு அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணலையா, கண்டுபிடிக்கிற வரைக்கும் பைபிள் தொடவில்லையா, பைபிள் படிக்கவே இல்லையா. இஸ் எ கிறிஸ்டியன் இருந்தாலும் பைபிளே படிக்கலையா. ஸோ அவங்க சம் $14 billion வந்துட்டு அவங்க கொடுத்தாங்களாம் இதை கண்டுபிடின்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த மைக்ரோ சிப்புக்கு வந்துட்டு பேட்ரி அது ரீசார்ஜ் ஆகணும் இல்லையம்மா. அந்த சார்ஜுக்கு ஒரு சின்ன சர்க்யூட் போட்டாங்கன்னா அந்த சர்க்யூட் வந்து சார்ஜ் ஆகணும்னு சொன்னால் எந்த உடம்புல எந்த பகுதியில் சார்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அவங்ககிட்ட இருக்க ஜனங்களை வந்து மூணாக பிரித்து ஒரு டைம் பிறகு மீன் எல்லாம் திரும்பி சேர்ந்தாங்க. சேர்ந்துட்டு எல்லாரையும் கேட்டா 3 பேர் என்ன சொன்னாங்களே, என்ன கைன்னு சொல்லி இல்லையா. ஏன்னா அந்த இடத்துல தான் டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். வேற உடம்புல அவ்வளோ இது இருக்காது வேற பகுதியில், அதுதான் வரல. ஆனால் உபவாசம் 6வது அதிகாரத்தில் 8வது வசனம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தரை இயேசு கிறிஸ்துவனோட வார்த்தையை வந்துட்டு நெத்தியில கைகளில் எழுதினாங்க. அப்படி இதுக்காக என்ன வித்தியாசம் இருக்குது, இதுக்குள்ள போகிறது வேண்டாம். ஸோ இதுக்குள்ள காரியம் வேற இருக்கு. ஸோ ஆகையிலே அன்பு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, மனுஷனுக்கு வந்துட்டு அந்த விசுவாசத்தை எழுதுறதுக்கு பிசாசு கொண்டுகிற ஒரு பயம், அது பயம் தான் என்ன வந்து முதலாவது எதிரியா இருக்கு. நீங்க அதை பத்தி கவலை வேண்டாம், நாளைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடையாது. கர்த்தர் சொன்னார்ல, வசனம் சொல்லுது இல்லையா, என்கிட்ட வருவோம் தாகம் அடைய மாட்டான், பசிய அடைய மாட்டேன் சாப்பாடு. அப்போ அவன் கையில் ஏற்படால் ஏன் நம்ம போகணும் இல்லையா. ஆகையால இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டியது அதை எப்படி பார்க்கணும்னு சொன்னா ஆவியில தான் பார்க்கலாம். மாம்சத்துல பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்காது, விடையே கிடைக்காது. ஆகையால் தான் அட்டு சகோதரிகளே, கர்த்தரை வந்துட்டு இன்னும் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆதியில் உன்னை படிச்சேன், நீ பறக்கும்போது உன்னை பர்ஃபெக்டா படிச்சேன், உங்க அப்பா அம்மா கிட்ட வளரும் போது நல்ல பர்ஃபெக்டா படிச்சேன் இல்லைங்களா கரெக்டு தானே. அப்புறம் ஒரு காலகட்டம் வந்தது, நீ சொந்த காலில் நிற்கும் போது தான் நீ இடறி விழுந்தாய். நீ இடறி விழுந்தாய். அந்த இடரிலிருந்து நான் தான் உன்னை என்ன பண்ணினேன், தூக்கினேன். உன்னை தூக்கி எடுத்தேன் என்று வேதத்துல திட்டவட்டமாக நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த காரியங்களை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஆழமான காரியங்கள் இருக்குது பிரியமான ஆள்கள். இதை சொல்லி போனால் இருக்காது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இது பண்ணலாம். என்னன்னு சொல்லி பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 1:2 அதிகாரம் 2வது அதிகாரம் 2 நீங்க கூர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோமர் 4வது அதிகாரம் 17 வசனம் நிறைவேறுது. அந்த இடத்துல ரோமர் 4:17 இல்ல கர்த்தர் இல்லாததை என்ன பண்றாரா, இருப்பது போல அழைக்கிறார். ஆகையால் நம்மளை சிருஷ்டிக்கும் போது எல்லாவற்றையும் நமக்குள்ள வைத்து விட்டார் இல்லையா. ஆனால் இந்த உலகமானது நம்ம கண் பார்வைக்கு அதை என்ன பண்ணிடுச்சா, மூடி வச்சுட்டாங்க. அது எப்போ தெரியுதுன்னு சொன்னா, கர்த்தர்கிட்ட வந்த பிறகு அப்படியே இல்ல. ஸோ ஆகையாலே கர்த்தர் வெளிச்சத்துல நம்ம வாழ்றோம்.
ஸோ இன்னைக்கு பிரசங்கம் கேட்டு மறந்து போயிடலாம். ஆனா இந்த மாதிரி காரியங்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும் பிரியாமல். இது புரிஞ்சுக்கொண்டால்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுன்னு சொன்னா அது நிறைவேறி கொண்டே இருக்கு பிரியாமல். ஸோ இன்னொரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனங்கள் வந்துட்டு ஆதியாகம புஸ்தகத்தை பார்க்கணும் இல்லைங்களா? ஆதாம் ஏவாள் வந்துட்டு பாவம் செய்த பிறகு எங்க போய் ஒழிஞ்சு கொண்டாங்க, மார்த்து பின்னாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் பிலிவர்ஸ் என்ன பண்றாங்க? பிலிவர்ஸ் என்ன பண்றாங்கம்மா, யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம வீடு ஹால், வெகு தூரமா ஹால், வெகு தூரமா ஹalleluya. சோ சடனா ஒரு பாஸ்ட் வரணும்னு சொன்னா ரொம்ப தட்டு தடுமாறி வரணும் இல்லைங்களா? ஏன்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாவக்காரி இருக்குது பிரியா இல்லைங்களா? ஸோ லோத்து கூட வந்துட்டு என்ன பண்ணினான்னு சொன்னா, அவனை வந்துட்டு மலை பக்கம் மலை பிரதேசத்துக்கு ஓட சொன்னார். ஆனால் என்னால் ஓட முடியாது. ஆனால் கடைசியில் என்னாச்சு, கர்த்தருக்கு விரோதமான ஒரு சந்ததி எழுப்பிட்டார். ஆகியால் தான் நாம கர்த்தர் வசனத்தை வந்துட்டு என்ன வைக்கணும், துல்லியமா கேட்கணும் பிரியா. துல்லியமா கேட்டு துல்லியமா என்ன பண்ணோம், முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பிரியா. ஏனென்றால் நம்ம பழசுல பாட்டு கூட இருக்கு. என்ன பாட்டு சொல்லுங்க, மனிதன் மாறி விட்டான் மரத்தில் ஏறி விட்டான். இப்ப என்ன சொல்றேன்னா மதத்தில் ஏறி விட்டான். என்ன மதம்? கலேஷியன் 5:19 வரைக்கும் அது மதமா மாறிட்டாரு. யானைக்கு பிடிக்கிற மதம் அது போல மாற்றினாரு. இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை சீர்கட்டு போகுதுன்னு சொன்னால் இந்த 5 ஏதோ நம்மகிட்ட இருக்குதா தான் வல்லமையா கிரியை செய்வது வேதம் சொல்லுங்க இல்லைங்களா? ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுன்னு சொல்கிறேன். அந்த வீடியோவில் வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுறார், தத்தளிக்கிறார் அந்த சயின்டிஸ்ட்டு. ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன், இது கண்டுபிடிச்ச பிறகு அவன் வேதத்தை படிக்கிறான். வேதத்தை படிக்கும் போது அதில் வந்து இந்த வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஐயோ தவறிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதறினாள். ஆவியால அன்பு சகோதரிகள் ஆகவே கர்த்தர் தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க எந்த காரியம் செய்தாலும் சரி ஆக கர்த்தத்தை கேளுங்க, வேதத்தை படி, வேதத்தை எப்படி இருக்கிறதா என்று நீங்க ஆராய்ந்து அறிந்தால் அது இருந்த பட்சத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிப்பார். இல்லாத பட்சத்தில் கர்த்தர் அதுக்கு, ஏன்னா நீதிமொழிகளை சொல்றாரு, நீ திட்டம் போடுவாய் அதை நிறைவேற்றுவது நான் இல்லையா? ஸோ ஆகியாலே அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார், நம்மளோடு இருக்கிற தேவனா இருக்கிறார் இல்லைங்களா? நம்மளை தினந்தோடு சந்திக்கிற தேவனா இருக்கிறார். ஆகியாலே அவர் சந்திக்க ஆயத்தமாக்கினார். ஐயா போன 2 வாரமா சொன்னார், இந்த தேவனுக்கு ஒரு சின்ன இதயத்தில் இடம் இருக்கிறதான்னு சொல்லலாம். அந்த அந்த இடத்தை அவர் கொடுக்கவும் புரியும். அது இதயத்தில் வந்துட்டு என்ன இடத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னா வேத வசனம். வேத வசனம் நமக்கு இருந்தால் உன்னை யாரும் அசைக்க முடியாது, உன்னை யாரும் தொட முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட தேவனோட வசனத்தை வந்துட்டு நம்ம நிராகரிக்காத படிக்க வைராகம் பயபக்தியோடு நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் அநேக காரியங்கள், நீங்க 1 மணி நேரம் ஜபிக்கலாம், குறைவான சொல்லலை. ஆனா அதே நேரத்துல ஒரு வசனத்தை வச்சுட்டு ஐயா எனக்கு தெரியலப்பான்னு சொன்ன கர்த்தர் அநேக வெளிப்பாடு. அதிகாலையில ஜெபிக்கும் போது அப்படிதான் பண்றதுக்கு இல்லையா? ஏன்னா நம்ம ஜெபிச்சா ஒன்றுக்கு என்னது ஆக இல்லைன்னு சொல்லலை. ஆனா அது சேம் டைம் நீ உன்னோட ஆத்மா பலம் அடையணும்னு சொன்னா வேத வசனம் தான் என்ன அது ஆதாரம் இல்லை. ஆகல மீதியான காரியத்தை ஐயா வந்து முடித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்.